தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்தவர்கள் கண்தானம் செய்யலாமா? கிறிஸ்தவர்கள் கண்தானம் செய்யலாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிறக்கும் பொழுதே சிலர் பார்வை இல்லாமல் பிறக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் விபத்தின் காரணமாக, நோயின் காரணமாக பார்வை இழக்கின்றார்கள். கண் பார்வை வேண்டி பலர் விண்ணப்பித்துள்ளார்கள். இறந்தவர்களுடைய கண்களை எடுத்து அவர்களுக்கு பொருத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் கண்தானம் இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இந்தியாவில் அநேகர் கண்தானம் செய்கிறார்கள். அவர்களுடைய இறப்புக்கு பின்பு அவர்களுடைய கண்களை எடுத்து கண் பார்வையற்றவர்களுக்கு பொருத்தி கண் பார்வை அடை செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கண்தானம் செய்யலாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் இறந்துவிட்டால் அப்படியே அவர்களுடைய உடலை பெட்டிக்குள் வைத்து அடக்கம் செய்து விடுகிறார்கள். இது நிறைய பேர் அதுதான் செய்கிறாங்க. இதில் தப்பு எதுவும் கிடையாது. ஆனால் இறந்தவர்களுடைய கண்களை மட்டும் எடுத்துவிட்டு உடலை மட்டும் அடக்கம் செய்யலாம். ஆனால் அதில் ஒருத்தவங்க சொல்கிறாப்புல, என்னை கண் இல்லாமல் அடக்கம் செய்கிறீங்களே, நான் விண்ணகத்தில் நான் ஆண்டவரை எப்படி நான் கண் இல்லாமல் நான் பார்ப்பேன்? என் கண்ணை எடுத்துட்டீங்களே, நான் பரலோகத்தில் நான் ஆண்டவரை எப்படி பார்ப்பேன்? நான் குருடனாவாக இருப்பேன் பரலோகத்தில் அப்படிங்கிறாங்க. பரலோகத்தில் நம்முடைய ஆவி தான் பரலோகத்துக்கு போகுது. பரலோகத்தில் யாருக்கும் சரீரம் கிடையாது, ஆவி தான் நாங்கள் பரலோகத்தில் வாழப்போகுது. சரீரத்தோடு நம்ம வாழ போகிறது கிடையாது. சரீரம் இந்த உலகத்தில் நம்ம வாழணுங்கிறக்காண்டி ஒரு சரீரம் தேவைப்படுது. இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆவி மட்டும் பரலோகத்துக்கு போகும், சரீரம் மண்ணுக்குள்ளே அடக்கம் செய்யப்படும். அதை அழுகி நாத்தம் எடுத்து மண்ணோடு மண்ணாக மக்கி போக போகிறது தான். அதனால் கண்ணை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு பொறுத்துறதுல தவறு எதுவும் கிடையாது. கண்தானம் தாராளமாக செய்யலாம். தாராளமாக முன்வந்து கண் மருத்துவமனைகளில் சென்று தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்க. உங்கள் இறப்புக்கு பிறகு நீங்கள் இறந்த உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள அவங்க கண்ணை எடுத்து அடுத்தவங்களுக்கு பொருத்திடுவாங்க. ஆகவே கண்தானம் கிறிஸ்தவர்கள் தாராளமாக செய்யலாம். நம்ம இறந்த பிறகு எப்படி நம்ம ஆண்டவரை கண் இல்லாமல் பார்க்குறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவரை ஆவியில் தான் நம்ம ஆண்டவரோட ஐக்கியமாக போகிறோம். பரலோகத்தில் நம்ம ஆவி தான் பரலோகத்துக்கு போகுது. நம்ம சரீரம் மண்ணுக்குள்ளே தான் போகுது. ஆகவே இறந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தாராளமாக கண்தானம் செய்யலாம். ஆகவே கிறிஸ்தவர்கள் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும்.